நன்றிப்பா. நன்றி. நன்றி. நல்லதொரு சாந்தி தவத்தை அமைதியாக அருமையாக நடத்தி கொடுத்த நார்வே மன்றத்தை சார்ந்த நிறுவனர் நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இணைப்பில் கலந்து கொண்ட அனைவரும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களை கூறி, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி, மன வளக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் மலரடி பணிந்து வணங்கி, நார்வே டென்மார்க் இருந்து இணைந்துள்ள இருபால் வேதாத்திரிய உறவுகளுக்கும் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான கலை வணக்கத்தை தெரிவித்து, செயல் விளைவு உணர்கல்வி என்றதொரு தலைப்பில் நாம் இன்று சிறிது சிந்தனை செய்வோம். இது நாம அடிக்கடி சிந்தனை செய்கிற ஒரு டாபிக் தான் செயல் விளைவு. அதை உணர்கல்வியாக கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் வேதாத்திரியம் கூறும் கொள்கை. இப்போ செயல் விளைவு இதன் பொருள் நாம் அறிவோம். காரியம் ஒன்று செய்தால் அதற்கான பலன் கட்டாயம் உண்டு, அதற்கான விளைவு வந்தே தீரும். அந்த விளைவு நமக்கு வெற்றியாக அமைந்தால் இன்பம் மகிழ்ச்சி, மாறாக அமைந்தால் துன்பம் கவலை. ஒவ்வொரு மனித இனமும், ஏன் எல்லா ஜீவன்களும் விரும்புவது மகிழ்ச்சி தானே. துன்பத்தை யாராவது விரும்புவார்களா? ஆனால் அதிலும் மனம் என்ற சிந்தனை ஆற்றல் படைத்த ஆறாவது அறிவு பெற்ற மனிதன் மட்டுமே அதனால் வரும் விளைவை தன் முன் அனுபவம், பிறர் பார்த்து கற்றல், அறிதல் இவற்றால் யூகித்து செயல் செய்யும் போது வெற்றியே கிட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப விலங்கினம் வர சிந்தனா சக்தி இல்ல, அதுக்கு யோசிக்க தெரியாது, ஞாபகம் வச்சுக்க தெரியாது, அதுக்கு வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கிட்டும். ஆனா நமக்கு சிந்தனை ஆற்றல் இருக்கே, அதை வச்சு சிந்திச்சு நேற்று அது எப்படி முடிந்தது, திரிகால ஞானம் சொல்லுவாங்களே அருளை வேதாத்திரி மகரிஷி ஐயா, அது போல யூகித்து செய்தால் வெற்றியே அதிகமாக கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதுதானே நம்மை அமைதி என்ற அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும். இதைத்தான் செயல் விளைவு தத்துவம் என மகான் கூறுகிறார். இதுல 1807வது பாடல்ல செயல் விளைவு தத்துவத்துல முதல் பாடலா சொல்றாங்க, உளநிலையில் முன்னேற வேண்டும் என்றால் உடலை நீ வளம் காத்து ஒழுக வேண்டும். முதல்ல உடலை வளர்க்கறதுக்கு உடற்பயிற்சி சரியான முறையில் செய்ய வேண்டும். அளவு முறை காலம் சூழ்நிலை இந்நான்கை ஆழ்ந்து அறிவில் நன்றாக கணித்து கொள்ளுன்னு போட்டு ஒரு ஆச்சரியக்குறி வேற போட்டிருக்காங்க. அப்போ அளவு முறை காலம் சூழ்நிலை இந்த நான்கையும் ஆராய்ச்சியில், ஆழ்ந்த அறிவில்னா என்ன, ஆராய்ச்சியில் கொண்டு வந்து வளம் பெருகி வாழ்வில் முன்னேறவென்றால் வாய்ப்பேச்சால் மட்டுமே இவை வராது. சும்மா பேசிட்டே வாழ்க்கை போயிட்டு இருந்தது அப்படின்னா, புற உலக வாழ்க்கையிலே பேச்சாலே போய்கொண்டு இருந்துதான் இவை வராது. களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி வெற்றி அப்படின்னு 2 தடவை போட்டிருக்காங்க வெற்றி. அப்போ களம் இறங்கி விளைவுகளை கணித்து கொண்டு கணக்காக செயல்புரிய வெற்றி அப்படிங்கிறது தான் அதுல ஹைலைட்டுங்க. அந்த நிலையில நாம களம் இறங்க முன்னால் இது போல களம் இறங்குனா முன்னால் இது போல நடந்தவற்றை நினைத்து பார்த்து அதன் விளைவு என்ன என்பதை பார்த்தோம்னா அந்த ரியலா நமக்கு அதனால விளைவா தோல்வியா அப்படிங்கிறது தெரியும். ஆனா அது நம்ம எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கும் அப்படிங்கிறத தான் வைத்து காலம் சூழ்நிலை அளவு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா.
அப்போ நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் பீட்டா வேவ்லென்த்லயே செயல்களை செய்து கொண்டு இருக்கிறோம். அதாவது 14 to 40க்குள்ள வேவ்லென்த்ல செய்யறோம், மறைஞ்சிருது, செய்யறோம், மறைஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. பதிவாக மாறி 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 போயிட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ எல்லா செயல்களுக்கும் பதிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது விரிந்து விரிந்து பறந்து பறந்து இறைநிலையில் இருப்பாக சேர்த்து விடுகிறது. இதை எத்தனை கோடி மக்கள் நாம ஒவ்வொருடமும் எவ்வளவு அலை இயக்கம் அது கணக்கில் அடங்குமா அப்படின்னா அதை கணக்கில் அடக்க முடியாது. ஒரு பூவை பறிச்சா கூட அதனுடைய அழுத்தம் பிரபஞ்சத்தில் பதிவாகும் என்கிறார்கள். நம்ம உள்ள வந்த உடனே ஒரு பாடல்ல ஐயா சொல்றாங்களே, இறை வணக்கம். அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி அப்படின்னு முதல்ல இறை வணக்கத்துல கொடுத்தாங்க. அதையே செயல் விளைவு தத்துவத்துல இறைநிலையில் எல்லாமே இருப்பு உள்ளது எனினும் எவரும் அதில் யாதொன்றும் எடுத்துக்கொள்ள முடியா இருப்பாக பதிவாக சேர்த்து சேர்த்து வச்சிட்டோம். ஆனா அதை ஈஸியா எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னா, மறைப்பொருளால் இவை அனைத்தும் அலைநிலையில் உள்ளன. அது அலையா அப்படியே நம்மை சுத்தி இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் செயல் எண்ணங்கள் தரம் தன்மை கொற்ப அவனுடைய செயல்ல விளைவாக வரும், எண்ணத்துல விளைவாக வரும். தரம் தன்மை கொப்ப முறையாக உருவெடுத்து முனைந்து உந்தி உந்தி 2 தடவை போட்டிருக்காங்க. தரம் தன்மை கொற்ப முறையாக உருவெடுத்து முனைந்து உந்தி உந்தி முன் வந்து உரியவருக்கு சேர்க்கும் இறை நீதி. அது கட்டாயமா அதை யாரு செஞ்சாங்களோ அவங்களுக்கு சேர்க்கும். முன் வந்து உரியவருக்கு சேர்க்கும் இறை நீதி. கரையுடைய பேராசை அழிப்பதுதான் என்ன. இதை விட்டுட்டு நிறைய ஆசைப்படுறோமே, அதனால பலன் என்ன? களங்கம், உடல் மனம் தூய்மையற்று போகும், கால அறை இல்லாமல் அப்படிங்கிறாங்க. அப்போ களங்கப்படும் ஆன்மா உடலும் மனமும் துன்பப்படும், தூய்மை கெட்டு போகும். இதுக்கு கால வரையறையே அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. கால வரையறை. அத அந்த செயல் விளைவு தத்துவத்தை நாம் நமக்கானதாக ஆக்கி கொள்ளும் வரை இந்த செயல் நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அருள் தந்தை அவங்க. அப்போ இந்த நிலையில நாம கடமை செய்யும் போது முறையாக உருவெடுத்து முனைந்து உந்தி உந்தி முன்வந்து உரியவருக்கு சேர்க்கும் இறைநீதி எப்படி மனிதனுடைய எண்ணம் செயல் தன்மைக்கேற்ப அமையும். அப்போ சொல் செயலில் விழிப்பு நிலை, அதை விட சாமி ஒரு வார்த்தை போடுறாங்க, அயரா விழிப்பு நிலை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக நம்மை நாம் தயார்படுத்தவே நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கும் தவமும் அகத்தாய்வும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அன்றாடம் நடந்தவற்றை அன்றன்று இரவு நினைவுக்கு கொண்டு வந்து நன்மை தீமை என பகுத்து பார்த்தால் அதைத்தானே பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை வளர்க்கட்டும் அப்படின்னு உலக நல வாழ்த்துல சொல்றாங்க. ஒவ்வொன்றையும் பகுத்து பகுத்து அதை தொகுத்து உணர்வாக கொண்டு வரும்போது கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கும். ஆட்சி மட்டும் இல்ல, நமக்கும் மட்டும்தான் கடந்து நம்முடைய வாழ்க்கை நடக்கும். அதுதான் நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளியை நமக்குள்ளாக வீசும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு நம்மளுடைய அற வாழ்க்கை கடமையில சிறந்து ஓங்கட்டும் அப்படின்னு அதை 3 தடவை சொல்றாங்க. அந்த அளவு பகுத்து தொகுத்து உணரும் போது, அதாவது செய்யும் செயலை ஆராய்ந்து கூர்ந்து கவனித்து உணர்வாக மாற்ற வேண்டும். அதற்கான முதற்படி தவங்கள் ஆகினை கொடுக்கும் போதே ஆகினை சாந்தி துரியம் 3 தவமும் முதற்படி தவங்களாக கொடுத்த பின் அவை நிலைக்க என்ன சொல்றாங்க? எண்ணத்தை ஆராய்ச்சியில் வை, ஆசையை பிரித்து சீரமைத்துக்கொள், சினம் வேண்டாம் என்று தவித்து விடு, கவலை ஒழித்து விடு. இந்த 3 தவங்கள் முடிச்சோன்னா அகத்தாய்வு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துட்றாங்க. அப்போதான் அன்றாடம் தவமும்
அகத்தாய்வு முயற்சி வந்தால்தான் அந்த ஞான சுடர், அந்த மெஞ்ஞான ஒளி வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. செய்யும் செயலில் விழிப்பு நிலையை ஏற்படுத்தும். அப்போ அதுதான் ஔவையார் அன்றே, சங்ககால புலவர் ஔவையார் அன்றே சொல்லிட்டாங்க, தூண்டும் சுடரை துலங்காமல் தான் நோக்கில் வேண்டும் குறை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சென்றிருக்காங்க அந்த மூதாட்டி. அதையே நமது அருள் தந்தை உச்சியிலே நெற்றியிலே ஞாபகமாயிரு, உற்று உற்று பார்த்திடு உன்னை பின் உலகை என்கிறார்கள். அப்போ தவம் கொடுக்கும் போது நமக்கு சொன்னாங்களே, ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ஆகினையில் மனம் வைத்துக்கொள் அப்படின்னு ஆகினை தீட்சை வாங்கும் போது, துரிய தீட்சை வாங்கும் போது, அதன்படி நாம் செயலில் ஈடுபட்டால், அந்த செயலை செய்து வந்தால் செயலில் வெற்றி நிச்சயம். இல்லாவிட்டால் அங்க ஒரு கேள்விக்கறி, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ இறைவா என்று நாம் எத்தனை முறை கேட்கிறோம். அப்படி கேட்பவர்களும் உண்டு. அதற்கும் மேலாக அவரை திட்டி வெறுத்து வேறொரு உருவம் செல்பவர்களும் உண்டல்லவா பக்தி மார்க்கத்தில். நாமும் அப்படித்தானே இருந்தோம். அந்த நிலை மாற்றவே இப்போது முயற்சி செய்கிறோம். நாம் தானே செய்தோம் செயல், அதற்கான விளைவு கட்டாயம் திரும்பி வரும் அல்லவா? ஏன் அதை முதல்ல ஸ்கூலுக்கு போன உடனேயே பாட்டி கதை மூலம், பாட்டிகிட்ட இருந்து வடைய காக்கா எடுத்துச்சு, காக்காட்ட இருந்து வடைய நரி புடுங்கிடுச்சு ஏமாற்றி. அப்போ அந்த ஏமாற்றுதல் என்பது உனக்கு கிடைச்சா அது மறுபடியும் போயிரும், செயலுக்கு ஏற்ற விளைவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது தொடங்கி புராணங்கள், நீதி கதைகள் எல்லாம் அந்த செயலுக்கு ஏற்ற விளைவு வந்தே தீரும். ராவணனின் செயலுக்கு ஏற்ப அவனின் இறப்பு, துரியோதனின் செயலுக்கு ஏற்ப அவனின் இறப்பு. இப்படி அதற்காக புராணங்களே வகுத்து நமக்கு சொல்லி இருக்கிறார்களே, எத்தனை நூல்கள், எத்தனை நீதி கதைகள். அதையே ஒரு அழகிய பாடல்ல நமது அருள் தந்தை சொல்றாங்க, சுழல் தட்டு விளையாட்டில் சுழற்றி விட்டேன் பெறல் போல, சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்த வெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவ காந்த மையம் ஈர்த்து, நம்மளுடைய ஜீவகாந்த மையம் அந்த இறைநிலையில் இந்த சுழன்று வந்த நம்மளுடைய விளைவை ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி காப்பு ஈர்ப்பு உன் திருவிளையாடல் அன்றோ, சொல்லாமல் சொல்லிவிட்ட சொற்கடந்த பொருளே அப்படின்னு இறைவனை பார்த்து சாமி கேக்குறாங்க. இந்த திருவிளையாட்டை, இந்த காந்த அலையின் சுழற்சி ஈர்ப்பு காப்புத்தானே இந்த திருவிளையாடல். இதை சொல்லாமல் விளக்கியது இறைநிலை மகானுக்கு. அவர் அதை நமக்கெல்லாம் சொல்லி விளக்கியிருக்கிறார் என்றுதானே சொல்ல வேண்டும். அருள் தந்தை அவர்கள் அருளுக்கே தந்தை அல்லவா? என்ன பாட்டு பாருங்க. அதை தனியா உட்கார்ந்து நாம படிச்சு பார்த்தாதான் அதனுடைய அருமை புரியுங்க, கேட்பதை விட. அந்த அளவு அந்த பாடல். அது மட்டும்தானா, இன்னும் பல்வேறு பாடல்கள் சொல்லியிருக்காங்க செயல் விளைவு தத்துவத்துக்கு. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை நீதி, ஒழுங்கமைப்புக்கு ஏற்றபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் இடர்படுவார் இதை உணரார் என்று கூறுகிறார். அப்போ செயலுக்கு ஏற்ற விளைவு வந்தே தீரும். நான் செய்யவில்லை என்று தப்பிக்க முடியாது. நாம செய்யலன்னா நம் முன்னோர்கள் செய்த பதிவு வித்தில் உண்டு. சஞ்சித கர்மாவாக அதை நம்முடன் கடத்தி சென்று இருக்கிறார்கள். அதை தீர்த்தே ஆக வேண்டும். அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அவர் செய்த வினைகள் இரண்டும், நல்வினை தீவினை இரண்டும். சாமி குரு வணக்கத்துல சொல்றாங்களே, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம், அவ்வுயிர் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. பெற்றோர் சேர்த்து வச்சது சொத்து மட்டுமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்.
அதோட பற்றுன்னு ஒன்று உண்டு. பழமொழியிலேயே உண்ட ஏதாவது சொத்து பத்து வச்சுட்டு போயிருக்காங்களா பெற்றோர் அப்படின்னு. சொத்து என்றால் பொருள், பற்று என்றால் இந்த பாவப்பதிவுகள். அது நல்வினையாகவும் இருக்கலாம், தீவினையாகவும் இருக்கலாம். அது ஒவ்வொருவரிடமும் வந்தே சேரும். அதைத்தானே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் அப்படின்னு சொல்றான். அந்த இறைவனுக்கு மட்டும்தான் அந்த இருவினைகள். ஒன்று சஞ்சித கர்மம், இன்னொன்று நாம் பிறப்பு எடுத்தது முதல் இன்று வரை, என் வயது 5 முதல் இன்று வரை செய்த வினைப்பதிவுகள் எல்லாம், அதுதான் சஞ்சித கர்மம், பிராப்த கர்மம். அப்ப முன்னால் வந்த சஞ்சிதம், பின்னால் வந்த பிராப்தம், இரு வினைகளும் இரு வினைகளும் நமக்கு வந்தே தீரும். அதை கழித்தே தீர்க்க வேண்டும். இதுவே இறை நீதி, இயற்கை நீதி. இந்த அரும் பிறவில் எல்லையில்லா மெய்ப்பொருளை காண்பதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. செயல் விளைவை ஏற்றுக்கொண்டு கழித்தால் இந்த ஆன்மா அந்த இறையுணர்வு பெற முடியும் என்பதை உணர்த்தும் கல்விதான் ஆன்மீக கல்வி. நாம் இன்று கற்றுக்கொண்டிருக்கும் வேதாத்திரிய கல்வி அப்படின்னு சொல்லலாம். இப்பதான் உணர்கல்வி அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அப்ப செயல் விளைவு என்பது செயலுக்கு ஏற்ற விளைவு கட்டாயம் வந்தே தீரும். அதை ஒவ்வொருவரும் சந்தித்தே ஆக வேண்டும். அதை கழித்தே தீர வேண்டும். அதற்காகவே இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம், வினையை கழிப்பதற்காகவே என்று நாம் அனைவரும் அறிவோம். இப்போ உணர்கல்வி அப்படிங்கிற தலைப்புக்குள்ள போனோம்னா, உணர்தல் அப்படிங்கிறது எப்ப வருங்க? முதல்ல அறிதல், அடுத்ததாக புரிதல், அடுத்ததாக கற்றல். கற்றலில் தேர்ச்சி பெற்று பழக்கப்படும் போது அது உணர்தலாக அந்த நிலை மாறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உணர்வாக வந்துவிட்டால் நாம் ஒவ்வொரு செல்களிலும் அது நமக்கு பதிந்து நமக்கு விழிப்பு நிலை ஏற்பட்டு அந்த தகாத செயல் விடுத்து நல்லவையே செய்தல், அல்லவை விடுத்தல், உள்ளதை உணர்தல் என்ற 3 நிலைகள் ஏற்படும். செயல் விளைவு தத்துவத்தினால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, நல்லவையே செய்தல், அல்லவை விடுத்தல், உள்ளவை உணர்தல் என்ற நிலை ஏற்படும். இந்த 3 படியே வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் அறமும் தவமும் சிறப்பாக செய்து நாம் வந்த பிறவி பயனை கழிக்க முடியும். இதை கல்வியாக அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே வேதாத்ரி மகரிஷி அவர்களின் தீராத ஆவல் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குழந்தை பருவத்திலிருந்தே கொடுத்தல் வேண்டும் என்கிறார்கள் அருள் தந்தை அவர்கள். எனவேதான் பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த தத்துவம் கொண்டு சென்று கொண்டே இருக்கிறோம். அப்போ குழந்தைகளுக்கு மட்டும்தானா அப்படின்னா, நாமும் அதெல்லாம் கற்றுக்கொண்டே வரவில்லையே. நாம் வெறும் தொழில் கல்வி மட்டும்தானே கற்று வந்தோம். அப்போ நமக்கும் அதே கல்வி நிச்சயமாக தேவை. அதற்காகவே அன்றாடம் சத் சங்கங்கள் மூலமாக நல்லவற்றை கேட்டு அதை புரிந்து உணர்வாக மாற்றிக்கொண்டிருக்கும் நிலையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்றே சொல்லலாம். அப்போ முந்தைய காலத்துல இந்த முறை கல்வி இந்த இந்த இந்திய நாட்டுல இருந்துச்சான். அதாவது குருகுலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருகுலம் முறையில் கல்வி கற்கும் போது அது அந்த 4 நிலைகள் சொல்லுவாங்களே, வர்ணாசிரம நிலைன்னு சொல்லிட்டு பிரம்மச்சரியம், அதுதான் கல்வி கற்கும் காலம். அதுக்கடுத்து கிரகஸ்தம், அதுக்கடுத்து வானப்பிரதம், சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பிரம்மச்சரியத்திலேயே அனைவருக்கும் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு கொண்டு இருந்தது குருகுல கல்வியில. இடையில வந்த மெக்காலே கல்வி திட்டத்துல தொழில் கல்வியை மட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுவே இன்று வரை தொடர்ந்து அந்த பிரம்மச்சரிய கல்வி என்பது குருகுல கல்வி என்பது மறைக்கப்பட்டு விட்டது. அதை மீட்டு எடுக்கதான் வேதாத்ரி மகரிஷி வேதாத்திரிய கல்வி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிரம்மச்சரிய கல்வியில உள்ள சிறப்பு என்னன்னு பார்த்தா, அதுல உயர்வு தாழ்வு இன்றி அரசனின் மகனும் ஆண்டியின் மகனும் ஒரே இடத்தில் ஒரே குருவிடம் கல்வி கற்பார்கள். இது செயல் உணர்வு
செயல் விளைவு உணர்கல்வி அப்படிங்கிறதுனால அந்த கல்வியை பத்தி கொஞ்சம், கல்வினாலே உண்மையை அறிதல் அப்படின்னு பொருளாம். அப்போ அந்த உண்மையை சிறு வயதிலேயே, உண்மைன்னா மெய்ப்பொருளை, மெய்ப்பொருளை அடைவதற்கு செயல்களில் விளைவு வரும் என்பதை அறிந்து அவற்றை கழிக்கும் போதுதான் அந்த மெய்ப்பொருளை அடைய முடியும். அப்போ அந்த கல்வி ஒரு உயர்வு தாழ்வு இன்றி அரசன் மகனுக்கும் கொடுக்கப்பட்டது, ஆண்டி மகனுக்கும் கொடுக்கப்பட்டது. எப்படி அப்படின்னோம்னா, அவங்க முழு நேரமும் அந்த குருவினுடையே இருந்து தன்னுடைய செயல் விளைவு உணர்த்தும் குரு, மேலும் அவர் தரம் பிரித்து அந்த குரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்களை ஒரு 12 ஆண்டு காலம் தன்னோடு வைத்திருக்கிறார். எப்போது இரவும் பகலும், இரவும் பகலும் எப்போதுமே அவங்க கூட இருக்காங்க. அதனால அவர் என்ன, அந்த பையன் அந்த குழந்தையுடைய உணர்வை யூகித்து தரம் பிரிக்கிறாங்களாம். 12 ஆண்டு காலம் என்பது குருவினுடைய ஒரு ஆண்டு. குரு ஒரு முறை சுற்றி வர 12 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறான்னு படிக்கலாம். அப்ப குரு எல்லா நிலைகளிலும் அந்த மாணவருக்கு ஒரு முறை சுற்றி வந்து 12 ஆண்டு முடிவில் அவர் அந்த கிட்டத்தட்ட அந்த மாணவர்களை சோதிக்கிறாராம். எப்படி அப்படின்னு சொன்னா, ஆன்மீக கல்விக்கு எத்தனை பேரு, அடுத்த நிலையாகிய கிரகஸ்தம் அப்படிங்கிற நிலைக்கு எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு நிலையிலையுமே 30% பேர் ஆன்மீக கல்வி நாட்டம் உடையவர்களாக தகுதி பெறுவார்களாம். மித்த 70% கிரகஸ்தம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவார்களாம். அப்ப அந்த 30% பேரை தேர்ந்தெடுத்து மேலும் அவர்களுக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் எடுத்து கூறி, எல்லாம் தெரியும் நம்மளுக்கு, செயல் விளைவு தத்துவம், காந்த தத்துவம், அறநிலைக்கான அறவாழ்வுக்கான ஒழுக்கம், கடமை, ஈகை, இன்னும் எல்லா தத்துவங்களையும் எடுத்து கூறி அவர்களை ஒரு குருவாக மேம்படுத்துவது. அந்த 30% பேரை தன் நிலைக்கு நிகரான குருவாக உருவாக்குவார்களாம். மித்த 70% பேருக்கு சில தத்துவங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த இறைநீதி தத்துவம், நிறைநீதியாகிய செயல் விளைவு, அறவாழ்வு, அதெல்லாம் முடிந்த அளவு சொல்லி கொடுத்து, மேலும் அவர்களுக்கு விரும்பிய தொழிலை கற்றுக் கொடுத்து கிரகஸ்தம் என்ற குடும்ப வாழ்க்கைக்கு தயார் செய்வார்களாம். அந்த அளவு இந்த கல்வி பிரம்மச்சரிய நிலையிலேயே தரம் பிரிக்கப்பட்டு பிரம்மத்தை உணரும் நிலைக்கு கல்வி தரப்பட்டு இருந்தது நமது நாட்டில். தற்போது முழுவதும் மாற்றம். நமக்கே தெரியும், தொழில் கல்வி மட்டுமே, அதற்கான போட்டிகள், பொறாமைகள், வீண் பெருமைகள், பெற்றோர் தொடங்கி சிறு வயது வரை 2.5 வயசுலயே பள்ளிக்கு அனுப்பி தேவையில்லாததை அவர்களுக்குள் திணித்து, அதில் யார் முதலில் வருவது என்ற போட்டியை பெற்றோர்களே ஏற்படுத்தி எந்த செயலும் செய்யலாம், விளைவு பற்றிய நினைப்பே இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதை மாற்றவே 14 கொள்கை திட்டம், போரில்லா நல்லுலகம் தொடங்கி செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் அப்படின்னு சாமிஜி முடிச்சிருக்காங்க. அந்த அளவு இந்த கல்வியை கொண்டு வரும்போதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் செயலுக்கான விளைவு வந்தே தீரும். அதை கடந்தே வர வேண்டும். அப்போதுதான் அந்த மெய்ப்பொருளை அடைய முடியும் என்று உணர்த்தப்பட வேண்டும். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே அப்படின்னாங்க. எந்த கல்வி? இந்த அறக்கல்வி, ஆன்மீக கல்வி. அதுலயும் இன்னும் கொஞ்சம் மேல சென்று திருவள்ளுவர் சொல்றாரு, கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்றுக்கொள், கசடு அற தூய்மையான கல்வியை கற்றுக்கொள், அதையும் அதன்படி நிற்க கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவில் செயல் உணர்வு, செயல் விளைவை உணரும் கல்வியாக நம் கல்வி மாற வேண்டும். அதத்தான் சாமி சொல்றாங்க, செயலிலே விளைவாக சிவத்தின் செய்கை சிறந்து விளங்கும் உண்மை தெரிந்து கொண்டால் செயல்களெல்லாம் நலம் விளைவிக்கும். சிவனை நேராய் அறியும் சிறப்பு இதே. அந்த கல்வி கொண்டு வந்தால்தான் நாம் அந்த மெய்ப்பொருளோடு இணைய முடியும் அப்படின்னு, அந்த சிவநிலையை அடையும் வழி ஈதே
இதுன்னு சொல்லல, இதே அப்படின்னா இது ஒன்றுதான் என்று அறுதியிட்டு கூறுகிறார் அருள் தந்தை அவர்கள். அவர் அடி ஒற்றி வாழும் நாமும் அயரா விழிப்பு நிலையில் நாமும் வாழ்ந்து இந்த கல்வியை மற்றவருக்கும் கொண்டு செல்ல முயற்சி செய்வோம் என்று கூறி இன்று செவிமடுத்த நார்வே டென்மார்க் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை சிந்திக்க தூண்டிய எனது பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா.